viewers, welcome to Super Duper Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் மசாலா ஆர் லேடிஸ் ஃபிங்கர் மசாலா. இது சப்பாத்தி ரோட்டி ஃபுல்காவோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கிரேவி ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ இது எப்படி இது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி சாம்பார் பொரியல் கூட்டு பச்சடி பண்ணலாமோ இது ஒரு நார்த் இந்தியன் கிரேவி. இது எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா கடாயில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம சாப் பண்ணி வைக்கிற அதாவது 1 இன்ச்சுக்கு நறுக்கி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஒரு டவலில் பரட்டி வச்சுருங்க. ஸோ தட் அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஈரத்தோடு போட்டால் இது ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த டவலில் போட்டு வைக்கிறது நல்லது. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா இப்போ கன்ஷியாக குக் ஆனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம் பேன்லேருந்து. அடுத்ததாக இந்த சேம் கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் நம்ம ஜீரகம் தாளிச்சுக்க போகிறோம். ஜீரகம் நல்லா தாளிச்சதுக்கப்புறம் பொன்னிறமானதுக்கு அப்புறமா நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி ஆட் பண்ணுறோம். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சது, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இந்த இஞ்சிக்கு பதிலாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அண்ட் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க, கண்ணாடி மாதிரி ஆற வரையும். அடுத்ததாக இந்த இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை எல்லாத்தையுமா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரையும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம தக்காளி விழுது ஆட் பண்ணுறோம். இதில் நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நைஸ் பியூரியாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பியூரியும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது குக் ஆகிறப்பவே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மசாலா நல்லா திக்காகி அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரையும் இதில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே சரி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம இதில் 1 கரண்டி கெட்டி தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இந்த தயிரை எடுத்து நான் நல்லா மீட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ஸ்மூத் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கர்ட் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அது திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி 1/4 கப் ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வெண்டைக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதித்த உடனே நம்ம இறக்கிடலாம். பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை ஒரு நைஸ் பியூரியாக அரைச்சி இந்த முந்திரி பருப்பு விழுதை இந்த கிரேவியில் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணுறப்போ இந்த கிரேவி நல்லா க்ரீமியாக நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அரைச்சி இந்த முந்திரி பருப்பு விழுதியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவியோட வேணுங்கிறப்ப இன்னும் ஜாஸ்தியாக கூட முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 15 முந்திரி தான் எடுத்தேன். ஸோ இப்போ இங்கே நம்மளோட இந்த லேடிஸ் ஃபிங்கர் மசாலா ஒரு வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாக சப்பாத்தி ஃபுல்கா பராட்டா இது கூட வேணால் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் தாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனேஷன். நன்றி.